கர்த்தரை சார்ந்திருக்கணும், தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கணும். என் எண்ணங்களும் சிந்தைகளும் சிதறடிக்கப்படுகிற போது நான் தேவ சமூகத்தில் இல்லை, நம்ம சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். என் ஆன்மாவும் என்னுடைய ஆத்மாவும் என் சரீரத்தோடு என்ன இருக்கணும், இணைந்திருந்தா தான் ஆவியோடு உண்மையோடு அவருடைய சமூகத்தில் இருக்க. நீ அப்படி இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் கிடைக்காது. நம்ம டிஸ்டர்ப் பண்றோம். என்ன டிஸ்டர்ப் பண்றோம்? என் ஆத்மா தேவனோடு கலக்கணுங்க, தேவனோடு இணையணுங்க. என் ஜீவியம், என் ஆத்மா, சரீரம் என்ன பண்ணும்? தேவனோடு இசைந்திருக்கணும். சோத்ரம். அப்படி இசைந்திருக்கப்பட்ட போதுதான் நான் தேவனோடு ஜீவ மார்க்கத்தை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் முழுமையாக நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இல்லை, நான் பெற்றுக்கொள்ள முடியாது. எங்க போய் முட்டி மோதினாலும் சரி, எங்க போய் நின்றாலும் சரி, பெற்றுக்கொள்ள முடியாது. தேவ சமூகத்தில் என்னதான் வேதம் சொல்லுது, ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக நான் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். அந்த முழுமையாக நான் அர்ப்பணிக்கப்படுகிற போதுதான் இந்த சமூகத்தில் தேவனை நாம் காண முடியும். நான் சொல்றேன், தேவனை காண முடியாது. கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். யாரை? கர்த்தரை. அப்ப எப்படி தேட முடியும்? சரீரபூர்வமா தேட முடியுமா? ஆவி ஆத்மா சரீரத்தோடு முழுமையாக முழு பலத்தோடு அவரை தேடணும். அப்பத்தான் தேவனை காண முடியும். அப்பத்தான் அவருடைய சமூகத்தை கண்டடைய முடியும். அவரை காண முடியாமல் எப்படி தேவ சமூகத்தை கண்டடைய முடியும்? அவரை காணணும், தேவ சமூகத்தை கண்டடைஞ்சிடும். அல்லேலூயா. அப்ப நான் முழு இருதயம், என் முழு ஆத்மா எங்கே இருக்கிறது? அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் வருகிறோம், ஒரு 2 ஹவர் இருக்கிறோம். இந்த 2 ஹவரில் உண்மையா நம்ம இருக்கணும். சோத்ரம். உண்மையா இருக்கணும். சோத்ரம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தா அந்த நாளைக்கு இந்த டயத்துக்கு ஆராதனை, 8 மணிக்கு ஆராதனை, கரெக்டாக 10 மணிக்கு முடிப்பார் பாஸ்டர். இனிமேல் அப்படி தான் முடிக்க போகிறேன். சோத்ரம். யார் வந்தாலும் வராட்டாலும் சரி, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம், 10 மணிக்கு முடிஞ்சிடும். சோத்ரம். நெக்ஸ்ட் வீக், அடுத்த வீக் மட்டும் தான் கொஞ்சம் ஒரு ½ hour எக்ஸ்ட்ரா ஆகலாம். சோத்ரம். 8 to 10. சோத்ரம். கர்த்தர் யார் வராங்களோ வரலையோ கர்த்தர் வருவார். சோத்ரம். அல்லேலூயா. யார் வருவாங்களோ வரலையோ கர்த்தர் வருவார். நம்ம ஆண்டவரை சார்ந்து நிற்கணும். நம்ம ஆவியோடு உண்மையா கர்த்தரை தேடணும். அப்பதான் நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும். ஒரு பரிபூர்ணமான எனக்கு நன்மை வேணுங்க. ஏங்க நீங்க போய் அங்கே போய் இங்கே போய் முட்டி மோத தேவையில்லைங்க. அது வேணும், இது தேவையில்லை. நீ தேவ சமூகத்தை நோக்கி கதறு, கர்த்தர் உனக்குரியதை கொண்டு வந்து சேர்ப்பார். சோதரன். எனக்கு அது வேணும், இது வேணும், ரைட், வேணும். நீ தேவ சமூகத்தில் நின்று பார், உனக்குரியது உன் வீட்டு வந்து கதவை தட்டும். சோதரம். உங்களுக்குரியதை கர்த்தர் கதவை தட்டி வந்து கொடுப்பார். சோதரம். கதவை தட்டி கொடுப்பார். சோதரம். நாங்கள் இது இருக்கு இல்லைன்னு இந்த நாளில் யார்ட்டும் சொல்லவே மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்குரிய காரியத்தில் எங்களுக்கு எது இல்லையோ அதை வந்து கர்த்தர் எங்களுக்கு கதவை தட்டி வந்து கொடுப்பாங்க. சோதரம். இந்நாள் வரைக்கும் அப்படி நடக்குது. சோதரம். காய்கறி வாங்கலை, ஒரு வாரம் நாங்கள் 2 மாதம் நாங்கள் காய்கறி வாங்கவே கிடையாது. சோதரம். அந்த புது வீட்டு போனேன். ஆமாம் சிஸ்டர், நான் ஓப்பனாக சொல்கிறேன், நாங்கள் காய்கறி வாங்க மாட்டோம். உலக சந்தை போயிட்டு இருப்பேன். எப்பயும் முன்னாடி வடி சிரிச்சு கொடுப்பாங்க. வடி சிட்டு இப்போ கொடுக்க முடியாது. நான் போகிறது கிடையாது, நான் வாங்குறது கிடையாது. ஆனால் இப்போ எங்களுக்கு தேவையானதை, எங்களுக்கு என்ன தேவையோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அது இல்லாமல் இருக்கும், இன்னைக்கு இல்லைன்னு கரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வரும். சோத்திரம். எது இல்லையோ நாங்கள் காலையில் பேசியிருப்போம், நைட்டு பேசி ஜெபம் பண்ணுவோம், காலையில் அது வரும். சோத்திரம். இதுதான் எங்களுடைய விசுவாசத்துடைய காரியம். அல்லேலூயா. நாங்கள் இது வரைக்கும் சோத்திரம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆண்டவர் பிள்ளைகள் பீஸ் பண்ண கட்டுன்னு, ஆண்டவரே கர்த்தர் எவையா, நாங்கள் ஒரு செகண்ட் தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம். பிள்ளைங்க அவமானப்படுறாங்க, நாங்களும் அசிங்கப்படுறோமே யோசிப்போம்.
ஆனால் நான் சொல்லுவேன் பிள்ளைகளை பார்த்து, நீ கேளு. நாங்கள் கேட்டு நான் இப்போ இந்த வருஷம் நாங்கள் கேட்கல, நீங்களே கேளுங்கடா. நீங்களே என்ன பண்ணோம், கேட்கணும். ஏன்னா பறந்துட்டாங்களா, வளர்ந்துட்டாங்களவா. நம்ம இப்போ போன வாரம் 2 வாரம் போய் மூலமாக கழுவு குறித்து கற்றுக் கொடுக்குறோம்லவா. எல்லாம் தெரியல. இப்போ பாருங்க பேசுகிறாங்க, வைக்கிறாங்கல்ல. என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு அவங்களுக்கு தொடர வேணும். தகப்பனை நம்பி இருக்கக்கூடாது, தாயவே நம்பி இருக்கக்கூடாது. யாரை நம்பணும், கர்த்தரை நம்பணும். எதையுமே கர்த்தரை சார்ந்து. அப்போ அதே போல அவரையும் அவருடைய சமூகத்தை நம்புகிறோம்னா கர்த்தர் நமக்குரிய எது வேணாலும் தருவாருங்க. நீங்கள் என்ன வேணாலும் கேட்டு பாருங்க, சேலஞ்ச் பண்ணுங்க. இந்த வாரம் எனக்கு வேணும், நான் உங்களை நம்புகிறேன், விசுவாசத்தோடு கடந்து போங்க, நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. இதை தான் நான் விரும்புகிறேன். சோத்திரம். அவரை நம்பணும், இயேசுவை மட்டும் நம்பணும். சோத்திரம். அப்படி நம்பப்படுகிற போது கர்த்தர் நமக்கு ஒரு குறைவில்லை எங்களுக்கு. சோத்திரம். எப்படிங்க 40,000 30,000ங்க மாதம் வீட்டு செலவு இருக்குது, இவ்வளோ காரியம் இருக்குது. நான் சொல்ல முடியாது. நான் சொல்ல மாட்டேன். டேவிட் பிரதர் சொல்ல சொன்னார், அப்படி சொன்னார். அவர்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட சொல்கிறோம், தெய்வ சமூகத்தில் சொல்கிறோம். ஆனாலும் நீங்கள் தெரியாமல் இருப்பீங்களா? பாஸ்டர் எப்படி என்ன பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா உங்களுக்கு? நீங்களும் குடும்பம் தான் நடத்துறீங்க. நான் சொல்லியா தெரியணும். சோத்திரம். சோத்திரம். இயேசுவே நீங்க நம்பணுங்க. நான் சொல்றேன், இந்நாள் வரையும் கர்த்தர் எங்களை நடத்துறார். சோத்திரம். ஒரு குறைவு இல்லாம. சோத்திரம். நான் இன்னும் சொல்றேன், ஆபிரகாம் சொன்னது போல எங்கே போறன்னு இல்லை, இது எங்கே இருக்குன்னு தெரியாத திசையாக அங்கே வந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களை இந்நாள் வரை இந்த இடத்துல அமர பண்ணி நடத்துகிறார். சோத்ரம். இந்த லேண்டரை வாங்குவோன்னு கனவுல இங்கே ஒரு சொந்த பூமி வாங்குவோம், எங்களுடைய சுய முயற்சியோ அவங்க சுய வருமானமோ என்னுடைய சுய வருமானமோ போடாமல், உங்கள் சுய வருமானம் என்னுடைய பாசமோடைய சுய வருமானமோ என்னுடைய சுய வருமானமோ அப்படின்னா அவங்க பேக்கில் அவங்க என்ன சைடில் எந்த வருமானம் இல்லாமல் ஆண்டது வாங்க உதவி செய்யார். இன்னமும் அதை செய்வார். சோத்திரம். எந்த தெய்வம் செஞ்சது சொல்ல முடியுமா? இயேசு செய்தார். இயேசு தாங்க செஞ்சாரு. அப்ப அவர் மேல நம்பிக்கை, அவர் மேல வாஞ்சிக்கும். தெரியும். சாரால் அம்மா, நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த அம்மா சர்ச்சில் இருக்கும்போது அப்படிதான் இருந்தோம். 8 மாசம் குழந்தை. கர்த்தர் எங்களை கைவிடலை. சோத்திரம். 5 பைசாவுக்கு வழியிலாம இருந்தோம். பாக்கெட்டில் 1 பணம் இருக்காது. சோத்திரம். 1 ரூபா இருக்காது. சோத்திரம். அந்த டயத்தில் இந்த அம்மா என்கிட்ட காணிக்க 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்தாங்க. ஏசப்பா சொன்னார், நீ ஜெபம் பண்ணி அப்படிப்பட்ட நிலையில் கூட அந்த என்கிட்ட 5 பைசா இல்லை, 1 பைசா இல்லை. ஏசப்பா சொல்கிறாரு, இல்லை இந்த அம்மா அப்படி இருக்கிறாங்க, இந்த பணத்தை நீ கொடுக்குற காணிக்கையை ஜெபம் பண்ணி அந்த அம்மாவுக்கு திரும்ப கொடுன்னு சொன்னார். சோத்திரம். ஜெபம் பண்ணி திரும்ப கொடுத்தார். அந்த நாள்லேருந்து இந்த அம்மா முன்னாடி இந்த தரித்திரம் நிகழாம போயிடும். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமையா சொல்றாரு. சோத்திரம். சோத்திரம். ஆண்டவர் அப்படியா ஆண்டவர் நடத்தினார். சோத்திரம். நமக்கு எப்படி கர்த்தர் நடத்துறாருல்லவா, அந்த ஆண்டவர் அவருடைய சமூகத்தை நம்பணும். சிஸ்டர் போவாங்க, அமதா சிஸ்டர் பிள்ளைகளை கூட்டு 2 பேர்த்தையும் மிஸ்ஸாந்தவும் பாப்பாவும் நான் சர்ச்சு வாசல் 2 துண்டு போய் கொடுப்பேன். சின்ன பசங்களாக இருப்பீங்க, இல்லை போட்டு நடந்தே கூட்டி போவாங்க. நான் கூப்பிடுவேன், சிஸ்டர் வாங்க சர்ச்சுக்கு. இல்லை நான் என்ன தப்பான வச்சுக்கிறாங்கன்னா எங்கள் வீட்டுக்கு தப்பான வைப்பாங்க, வரக்கூடாது. ஆனால் ஏசப்பா ஜெபம் பண்ணுவேன், முடிச்சுட்டு போவாங்க. நீங்கள் பக்கத்தில் இந்த ப்ரேயர் இருக்குது, வியாழக்கிழமை மட்டும் ஆண்டர் பண்ணுவேன், ஜூலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. போயிட்டே இருப்பாங்க. அப்போ போது அறிமோ ஆண்டர் சொன்னார், அவங்க வருவாங்க. இன்னைக்கு நான் அப்போ அந்த தெய்வத்தை நான் எப்படி கொண்டாடணும், அந்த மகாபெரிய தெய்வத்தை, அந்த மகாபெரிய தெய்வத்தை இன்னைக்கு பார்த்தா எனக்கு ஹெல்பிங் திருவிருந்து உதவி அப்படி காரியம். அந்த தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம், உண்மை உள்ள தெய்வங்க. இந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம், உண்மை உள்ள தெய்வம், சொன்னதை நிறைவேற்றுகிற தெய்வம். அப்ப அந்த தெய்வத்தை அவருடைய சமூகத்தை நம்பாம வேற யாரை நம்புறது? பாஸ்கர் தெரியும், அந்த வீடு அந்த இடத்த விட்டு காலி பண்ணும் போது அது வேப்ப மரத்து நின்று இருக்கும். வெள்ளிக்கிழமை சைலாமாவும் இருக்கிறாங்க.
சர்ச்சை க்ளோஸ் பண்ணியாச்சு, பிளாக் பண்ணியாச்சு. என்ன விஷயம்? கைவிட்டாரா ஆண்டவர்? கைவிட்டாரா? இயேசு கைவிட மாட்டார். இயேசு அவரை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அங்கிருந்து நான் அடிமையா திறந்திருக்கணும். ஆனா இன்று தனித்து செயல்பட விதமான ஆத்மாக்களை எனக்கு கொடுத்து என்னை நடத்துகிறார். அந்த மகாபெரிய தெய்வத்துடைய சமூகத்தை நம்பாம யாரு நம்ப? அந்த தெய்வத்தை செயலாமா இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க சொந்தக்காரங்க உறவுக்காரங்க வீட்டில் வரவே மாட்டாங்க. அவங்களை நேசிக்க யாருமே இல்லை. அவங்க வீட்டில் மாற்று சோறுக்கு வழி இல்லை. விருந்தினர் வந்தால் அவங்க என்ன செய்வாங்க? யாரும் வரமாட்டாங்க. அப்படியாப்பட்ட இருந்த குடும்பத்தை சந்திக்க வச்சு இன்னைக்கு அநேகர் ஊருக்கே சாப்பாடு போடுறாங்க. இதுதான் ஆண்டவர், இதுதான் தெய்வம். சீவனுடைய சாட்சி இங்கேதான் வச்சுக்கிறேன், வேற எங்கேயும் போக தேவையில்லை. நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவருடைய சமூகத்தை விட்டு வேற எங்கே நம்ம நம்புவோம்? யாரை நம்புவோம்? அவருடைய சமூகத்தை நம்பி இருக்கணும், அவரை வாஞ்சிக்கணும். நான் சொல்லுவேன், நீ இயேசுவை மட்டும் நம்பிப்பார், எல்லாத்தையும் நம்பாத. அவருடைய பலத்தை நம்பாத, சுய நாணத்தை நம்பாத, எந்த காரியத்தை நம்பாத, அவரை மட்டும் நம்பிப்பார். கர்த்தர் ஒருபோது அவரை கைவிடவே மாட்டார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வார்த்தையை எப்படியாவதும் நாம் மரிப்பதற்கு முன்னாடி நிறைவேற்றுவார். சோத்ரம் தான் நம்முடைய ஆண்டவர். நம்ம மறிச்சு போயிருவோமே, யாதியா இருப்போமே, செத்து போயிருமே. இல்ல, செத்து போன சரீரத்தை கொண்டு கூட அந்த அற்புதத்தை நிறைவேற்றா தெரியுமா? செத்து போச்சு பாடி. யாரு? ஒரு ஊழியக்காரர் செத்துட்டார். அந்த செத்து போன அந்த சமாதியில செத்து போன பாடியை தூக்கி வச்ச உடனே செத்து போன உயிரோடு எழும்பினா. செத்து போன பாடி உயிரோடு எழும்பின. சோத்திரம். அந்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தெய்வம். சாதாரண தெய்வமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அந்த தெய்வத்துடைய சமூகத்தை நம்ம விட்டு விடலாமா? நம்ம மறந்து விடலாமா? அதனால அவருடைய சம்பூர்ண ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா அவருடைய சமூகத்தை நம்ம வாஞ்சிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். இரண்டாவது பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். சோத்திரம். கலாத்தியர் 4:15. கலாத்தியர் 4:15. சோத்திரம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறது. ஆமென். சோத்திரம். 21 சோத்திரம். அதில் 21வது வசனத்திலிருந்து 26 வரைக்கும் வாசி. நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற விரும்புகிற நீங்கள் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதை கேட்கவில்லையோ? இதை எனக்கு சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒருவன் அடிமையானவரிடத்தில் பிறந்தவன், ஒருவன் சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன். அடிமையானவரிடத்தில் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தான், சுயாதீனம் உள்ளவிடத்தில் பிறந்தவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தான். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார். போதும். கர்த்தர் நல்லவர். இந்த 5ஆம் வசனம் சொல்லுது, கலாத்தியர் 260ஆம் பக்கம். கலாத்தியர் 4வது அதிகாரத்துல 5வது வசனம். 4வது அதிகாரத்துல 5வது வசனம். சோத்திரம். காலம் நிறைவேறின போது அந்த ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். சோத்ரா. நம்முடைய ஆண்டவர் பிதாவாகிய தேவன் எல்லா காரியம் நிறைவேறிற்று. சோத்ரா. அப்படியாப்பட்ட சூழ்நிலை மத்தியில பிதாவாகிய தேவன் தான் சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு என்ன பண்ணாரு? அனுப்பினார். சோத்ரா. அந்த அனுப்பினப்படுகிற போது இந்த ஜனம் தேசத்துல அவர் பிறக்கும் போதும் எதிர்ப்பு, பிறந்த பிறகும் எதிர்ப்பு, எவ்வளோ காரியம் வந்தது பார்த்தீங்களா? இருந்ததா இல்லையா? ஆனால் அவங்க விசுவாசித்தாங்க. யாரை நம்பினாங்க? மரியாதை யாரை நம்பினாங்க? தேவனை நம்பினாங்க.
யோசேப்பு யாரை நம்பினாங்க? தேவனை தான் நம்புறாங்க. ஏன்னா எவ்வளவு காரியம் இருக்குது, அவமானம் பார்க்குறோம்ல. இப்படிப்பட்ட காரியத்தில் அவங்க தேவனே சார்ந்திருந்தாங்க. சரி, மரியாளும் யோசேப்பும் கத்தரை மீட்டாங்க. இப்போ யாரை நம்புறாங்க? நமக்கு எதிராக ஏரோது எழும்புறான். சோத்திரம். யாருக்கு? கிறிஸ்துவுக்கு எதிராக. இப்படிப்பட்ட அநேக காரியம் எழும்பப்பட்ட போதும் இந்த யோசேப்பு, இந்த மரியாள் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சமூகத்தையே நம்பி இருந்தாங்க. அல்லேலூயா. நம்பினால்தான் அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை வளர்த்து எடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சோத்திரம். அதே போலதான் எத்தனை வருஷம் 30 வருஷம் கிறிஸ்துவாகிய இயேசு தன் தாய் தகப்பனுடைய கண்ட்ரோல்ல இருந்தார். சோத்திரம். அல்லேலூயா. இப்ப அதே போல நம்ம என்ன பண்ணணும்? சோத்திரம். மாமிசத்தை ஒடுக்கி, அல்லேலூயா, தன் ஆத்மாவை தேவனிடத்தில் அர்ப்பணிச்சு தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்து நாம் இருக்கப்படுகிற போது தான் அந்த கிறிஸ்துவாகிய தேவன் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர் வரைக்கும் தாய் தகப்பன் உண்மையா இருந்தவர் என்ன பண்ணது? கடைசியில காலம் வந்தது. சோத்திரம். யோவான்ல வாசிக்கிறோம், என் வேலை என்ன வரலையா? வரலைங்கிற. சோத்திரம். அப்ப காலம் வந்த பொழுது, அந்த வேலை வந்த பிறகு அப்படியே தண்ணீர் திராட்சை ரசமா மாற்றினார். அதுக்கு முன்னாடி அந்த இயேசு தன்னுடைய தகப்பனார் செய்யக்கூடிய பணியை செஞ்சார். தாய் என்ன வேலை செய்யறார் அந்த வேலையை செஞ்சார். ஆனா அதன் பிறகு தாய் சொன்னலாம் கேட்டாரு. ஆனா அந்த கானாவூர்ல மட்டும்தான் இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? என் வேலை வரவில்லை என்று சொன்னார். தாய் சொல்லுக்கு அப்படியே என்ன பண்ணாங்க? முரண்பட்டாங்க. அதே தாய் என்ன பண்ணாங்க தெரியுமா? மகனுக்கு உட்பட்டாங்க. அதான். சோத்ரம். என்ன அப்ப எந்த அளவுக்கு இயேசுவை இவர் சாதாரணவர் இல்ல, இவர் யாரு? தேவனுடைய குமாரன் என்பதை மரியாள் அறிந்திருந்தார். சோத்ரம். அதே போலதான் அறிந்தனாலதான் எங்களால ஒண்ணும் முடியாது என்று சொல்லி இந்த குறைவா இருக்கக்கூடிய திராட்சை ரசத்துக்கு இவர் தான் நிறைவாக்க முடியும் சொல்லி இந்த மரியாள் இயேசுவிடம் என்று சொன்னார். சோத்ரம். அந்த இயேசு அந்த குறைவான திராட்சை ரசத்தை நிறைவாக்கினார். அல்லேலூயா. அப்ப நிறைவானவர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நிறைவானவருடைய வார்த்தை யார் இடத்துல வந்ததுன்னா கிறிஸ்து இடத்துல வந்தது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவின் வார்த்தை, அந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த இடத்துல அந்த 6 கற்சாடிகளையும், வெறுமையா இருந்த கற்சாடிகளே தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அப்ப அதே போல நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் வெறுமையாக வந்திருக்கிறோம். ஆனா வெறுமையா வந்திருக்கிற நாம் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டிருக்கணும். சோத்ரம். நிரப்பப்பட்டா மட்டும் நிரப்பப்படப்படுகிற போதுதான் தேவன் விரும்புகிற அந்த சுவையுள்ள திராட்சரசமாய் நாம் மாறி நாம போகிற இடமெல்லாம் அநேருக்கு நிறைவான ஆசீர்வாதமா மாற முடியும். அல்லேலூயா. நாம் நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு போகணுங்க. தேவ சமூகத்தில் தான் அது பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்தை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே நான் வெறுமைப்பா, நான் ஒன்றும் இல்லை, அந்த கற்சாடியை போல நான் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையான கற்சாடி, இந்த பாத்திரம் ஒன்றும் இல்லைப்பா, சாதாரண மண் பாத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணிக்கப்படுகிற போது அவர் ஆணையிடுவார். அவர் ஆணையிடப்படுகிற போது அந்த கற்சாடியில தண்ணீர் ஊற்றப்படும். அதே போல ஜீவ ஊற்று நமக்குள்ள ஊற்றப்படும். அந்த ஜீவ ஊற்று தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் விரும்புகிற சுவை உள்ளதாக நாம் அநேருக்கு மாற முடியும். அல்லேலூயா. அப்ப தேவன் தான் நம்மளை சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரம். இந்த நாளில் அப்படியா கர்த்தர் நம்மளை நடத்தணும். சோதரம். பாருங்க, மீண்டும் ஒரு மனுஷியை மட்டும் சொல்லிடுறேன், விரும்புகிறேன். சோத்திரம். அன்னாளுங்கிற ஒரு மனுஷி அநேக நாட்கள் அவள் வெறுமையாய் வந்தாள். வீட்டில் என்ன இல்லை, பிள்ளை பூச்சி இல்லை, வெறுமையாய் இருந்தாள். வீட்டில் குடும்பத்தில் உள்ளவரால் நிந்திக்கப்பட்டிருந்தாள், வெறுமையாய் இருந்தாள். அந்த அன்னாளுங்கிறவள் தேவ சமூகத்தில் வந்து என்ன பண்ணா தெரியுமா? நான் வெறுமையாக்கி அழுது பழங்கினாள். நான் வெறுமையா இருக்கிறேன்னு சொல்லி அவள் அழுதா, புலம்பினாள். வேற எங்கேயும் புலம்பல, தேவ சமூகத்தில் புலம்பினாள். அந்த தேவ சமூகம் அவளை நிறைவாக்கினது. அல்லேலூயா. வெறுமையாய் வந்த
அவளுக்கு கர்த்தர் நிறைவாக்கினார். கற்பத்தின் கனியை தந்து நிறைவாக்கினார். அல்லேலூயா. அப்போ அதே போல நாம் தேவ சமூகத்தில் நாம் எவ்விதமாக தன்னை அர்ப்பணிக்கணும்னா வெறுமையாக தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கணும். சோதரம். அப்படி அர்ப்பணிக்கப்படுகிற போதுதான் தேவன் நம்மளை நிறைவாக்குறவராக இருக்கிறார். சோதரம். அந்த நிறைவு எப்படிப்பட்டிருக்கணும்? பரிபூர்ணமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே அப்படியா கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை நடத்துவாராக. சோதரம். நாளை கேட்ட அந்த வார்த்தையின்படி சோதரம் ஆண்டவர் சொன்னப்பட்ட